பிரேஸ்லர் கர்த்தருடைய சத்தம் உள்ளது. இந்த நாளிலும் கூட நம்ம நம்ம அப்படி துதிக்கலாம். பரிசுத்தமுள்ள பிதாவே, உம்மை உயர்த்துகிறோம். நீர் நல்லவர், வல்லவர், இரக்கமுள்ளவர், நீர் பெரியவர் ஆண்டவரே. இந்த நாளிலும் கூடப்பா இம்மட்டும் எங்களை கரம் பிடித்து நடத்தி கொண்டு வருகிற தேவனுக்கு நாங்கள் சேர்த்து நாங்கள் ஜெபிக்கிறோம். அதனால் எங்களோட பேசும் ஆமேன். இன்னைக்கு ஏசப்பா நமக்கு கொடுக்குற வசனம் என்னாகமும் 23:23 பாருங்கள். யாக்கோபுக்கு விரோதமான மந்திரமும் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லைன்ட்டு ஏசப்பா சொல்கிறார். யாரெல்லாம் மந்திரத்தில் கட்டப்பட்டிருக்கிறீங்க, பில்லி சூனியத்தில் கட்டப்பட்டிருக்கிறீங்க, ஏவலில் கட்டப்பட்டிருக்கிறீங்க, இந்த வசனத்தை டெய்லி சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பா உங்களுக்கு விடுதலை கொடுப்பார். 91 சங்கீதத்தையும் அப்படியே டெய்லி நீங்கள் சொல்லி பழகுங்க. ஏசப்பா உங்களுக்கு அது ஒரு பாதுகாப்பின் ஜெபம். அப்படியே ஜெபம் பண்ணலாம் இந்த நாளில். ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில்ப்பா என்னாகும் 23:23 நீங்கள் சொன்ன வசனத்தின்படி யாக்கோபுக்கு விரோதமான மந்திரமும் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லாண்டவரை இயேசுவின் நாமத்தினால் அப்பா சோத்திரம் கேட்டுட்டு இருக்கிற சகோதரர்கள் பிள்ளைகள் யாராகிலும் மாந்திரகத்தில் சிக்கப்பட்டு இருந்தாங்கன்னா இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் விடுதலையாகும்படியா நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. அடிமைத்தனத்தில் இருக்கிற ஆவிகளை இயேசுவின் நாமத்தில் கடிந்து அப்புறப்படுத்துகிறேன்ப்பா. கர்ப்பத்தை அடைத்து வைத்திருக்கிற சர்பத்தின் ஆவிகளை கடிந்து அப்புறப்படுத்துகிறேன்ப்பா. இயேசுவின் நாமத்தில் கஞ்சாக்கு அடிமைப்பட்டு இருக்கிற பிள்ளைகளை இயேசுவின் ரத்தத்தினால் அழித்து செபிக்கிறேன்டவரை. இயேசுவின் நாமத்தினாலப்பா வியாதியில் அடுக்கையில் கடக்கிற ஆண்டே சோத்திரப்பா பொல்லாத ஆவிகள் மேற்கொண்டு இருக்கிற பிசாசனுடைய கிரியைகள் இருந்து விடுதலையாகும்படிய செபிக்கிறப்பா. நோயிலிருந்து விடுதலையாகும்படிய செபிக்கிறப்பா. பிசாசன் பிட்டியிலிருந்து விடுதலையாகும்படியா செபிக்கிறேன்ப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அசுத்த ஆவிகளினால கட்டப்பட்டு இருக்கிற பயமுறுத்துற ஆவியினால அன்றே சோத்திர இருளின் வல்லமையினால் அகப்பட்டு இருக்கிற சகோதரிகளை என் தேவனாகிய கர்த்தர் விடுதலையாக்கும்படியா நான் செபிக்கிறேன்ப்பா. இந்த வசனத்தின்படி இயேசுவின் நாமத்தில் விடுதலையாக்கும்படியா செபிக்கிறப்பா. குமாரன் விடுதலையாக்கினா அது மெய்யான விடுதலைன்னு சொன்னீங்களா அன்று. சத்தியத்தை அறிங்கள், சத்தியமே உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்னீங்களேப்பா. கர்த்தரே ஆவியானவர் எங்க அங்கே ஒரு விடுதலை உண்டுன்னு நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோமே ஆண்டவரே. அப்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வீடுகளுக்குள்ள அண்டே தொழிலுக்குள்ள கணவன் மனைவிகள் ஒரு பிரிவினைகளை கொண்டு வருகிற எல்லா பிசாசின் கிரியைகள் அழிக்கப்பட செபிக்கிற பிள்ளைகளுக்கு விரோதமாக பெற்றோர்களுக்கு விரோதமாக பிள்ளைகள் எழும்புகிற எல்லா பிசாசனுடைய கிரியைகள் அழிக்கப்பட இயேசுவின் நாமத்தில் செபிக்கிற எல்லா துறைத்தனம் பண்ணுகிற அதிகாரம் பண்ணுகிற பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதியின் கிரியைகள் வானமண்டலத்தின் பொல்லாத ஆவிகளினால அண்டே சோத்திர அனுதினமும் பாடுகளை அனுபவித்து கொண்டு இருக்கிற குடும்பங்களை இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் கர்த்தர் கடிந்து அப்புறப்படுத்துவீராக. குடும்பங்களுக்குள்ள ஒரு விடுதலை உண்டாவதாக. அப்பா சகோதரிகளுக்குள்ள ஒரு விடுதலை உண்டாவதாக. கணவன் மனைவிக்குள்ள ஒரு விடுதலை உண்டாவதாக. அன்றைய பிள்ளைகளுக்குள்ள ஒரு விடுதலை